ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்மா சமையலறை. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, பச்சை பட்டாணி வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்து ஒரு வெஜ் குருமா எப்படி செய்கிறது தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது பூரி, சப்பாத்தி, இட்லி, தோசை எதுக்கு வேணால் சேர்த்து சாப்பிட்லாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க இதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம். பெரிய சைஸ் தக்காளி 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். 5 பச்சை மிளகா, 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 100 கிராம் அளவுக்கு பீன்ஸும் கேரட்டும் சின்னதாக நறுக்கி வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம உரித்து வச்சுருக்க பச்சை பட்டாணி ஒரு 100 கிராம் அளவுக்கு எடுத்து தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வாங்க நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு வானல் வச்சுக்கலாம். வானல் காஞ்சதுக்கப்புறமா இதில் ஒரு 5 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா 3 பட்டை, 5 லவங்கம், கொஞ்சமாக சீரகம் இது கூட சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம இது கூட இஞ்சி பூண்டு தட்டி இது கூட சேர்த்துக்கலாம். இப்போது இது நல்லா நம்ம வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலை, வெங்காயம், பச்சை மிளகா இது 3த்தையும் இது கூட சேர்த்து நம்ம இப்போ நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் ஃபுல்லாக வதங்க தேவையில்ல, பாதி அளவுக்கு வதங்கினா போதும். பாருங்கள், வெங்காயத்தோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு மட்டும் நம்ம வதக்கிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி இது கூட சேர்த்துக்கலாம். இப்போது தக்காளி இது கூட சேர்த்ததுக்கப்புறமா தக்காளி வதங்கிறதுக்காக இது கூட கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கலாம். கல்லுப்பு சேர்த்து நம்ம வதக்கணுன்னா சீக்கிரமாக வதங்கிடும். பாருங்கள், தக்காளி வதங்கினதுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதில் நம்ம எந்த மசாலாவுமே சேர்க்க போகிறதில்ல. காரத்துக்கு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம், கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்க்க போகிறோம், அவ்வளோதான். பாருங்கள், வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பீன்ஸு கேரட்டு சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க பச்சை பட்டாணியும் சேர்த்துக்கலாம். இப்போது இந்த ஸ்டேஜில் நீங்கள் வேணும்னா உருளைக்கிழங்கும் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் உருளைக்கிழங்கு சேர்க்காம தான் செய்ய போகிறேன். இப்போது காய்கறி எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். நம்ம போட்டிருக்க பட்டாணி, பீன்ஸ், கேரட்டில் வதங்கினதுக்கப்புறமா இது கூட 2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம குழம்பு மிளகாத்தூள் சேர்க்க போகிறோம். 2 டீஸ்பூன் தான் இன்றைக்கி நான் சேர்த்துருக்கேன். காரத்துக்கு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம். வேறு எந்த மசாலாவும் நம்ம இன்றைக்கி இந்த குருமாவில் சேர்க்க போகிறதில்ல. இப்போது இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த காய்கறிலாம் மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இது மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுடலாம். இப்போ பாருங்கள், 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம திறந்து பார்க்கலாம். இப்போ நமக்கு குருமா நல்லா கொதிச்சுட்டு இருக்குது. இந்த ஸ்டேஜில் இது கூட சேர்க்கறதுக்காக நம்ம ஒரு அரை மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்துருக்கோம். இது கூடவே ஒரு 10 முந்திரி சேர்த்துக்கலாம். இது நல்லா நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போது இதை நம்ம குருமாவில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதில் இருக்க நுரையெல்லாம் அடங்கட்டும். நம்ம அப்படியே இதை கொதிக்க விட்டுடலாம். பாருங்கள், மேலே இருக்க நுரையெல்லாம் நமக்கு அடங்கணும். பாருங்கள், இப்போ எல்லா நுரையும் போயிடுச்சு. குருமா நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான பட்டாணி வெஜ் குருமா நமக்கு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், பீன்ஸ், கேரட், பட்டாணி எல்லாம் போட்டு நமக்கு சூப்பரான வெஜ் குருமா ரெடி ஆகிடுச்சு. குழந்தைங்களுக்கெலாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா சூப்பராகவே விரும்பி சாப்பிடுவாங்க. இது பூரி, சப்பாத்தி, இட்லி, தோசை எதுக்கு வேணால் சேர்த்து சாப்பிட்லாம். மறக்காமல் நீங்களும் இதே மாதிரியே உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதே போல் சூப்பரான ரெசிபியோட அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். வணக்கம்.